நான் பார்த்துட்டு இருக்கேன். I've not been married for the last 10 years. ஒரு 10 வருஷமா நான் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல. And I have not dated in the last 10 years. It's not required. Huh? It's not required. Okay, well, okay, that's fair enough. But anyway, I met a girl, and anyway, she's actually Indian. நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க இருக்க போறவங்க ஒரு இந்தியன் தான். And I've begun to kind of understand the culture of many Indians. So அதனால எனக்கு இந்தியன்ஸோட கல்ச்சர் முறை புரிய ஆரம்பிச்சிருக்கு. Especially women. பொதுவா சொல்லணும்னா ஃபீமேல்ஸ் விமென்ஸ் பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. ஏன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்தியன். And many women are under pressure. நிறைய பெண்கள் வந்து நிறைய பிரஷர்ல இருப்பீங்க. From family and friends. ஃபேமிலி அதான் குடும்பத்துல சூழ்நிலைகள்ல நிறைய பிரச்சனை இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய பிரச்சனை இருக்கும். To do certain things. ஒரு சில விஷயம் செய்யறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். And if they don't do them, sometimes family begins to shame them. நம்ம சில விஷயங்கள் செய்யலன்னா நம்ம குடும்பம்லயே நம்மள அசிங்கப்படுத்துவாங்க. Begins to say bad things to them. லேடி தானே பொண்ணு தானே நீ அப்படி நம்ம மட்டம் தட்டுவாங்க. Until young ladies or married wives feels like they must submit. So இங்க இருக்கிற கல்ச்சர் மோட பத்தி பார்த்தா எல்லா பெண்களும் அதுவும் கல்யாணமானவங்க கண்டிப்பா ஒரு ஹஸ்பண்ட் சொல்றது தான் கேட்டு நடக்கணும்ங்கற ஒரு மனப்பான்மை இருக்கு. Or they end up feeling rejected by family and friends. இல்லனா அவங்க குடும்பத்தால நிராகரிக்கப்படுறாங்க. So the girl that I met recently, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருந்ததனால the Lord spoke to me. இந்த நேரத்துல என்கிட்ட கடவுள் பேசின வார்த்தை என்னன்னா About 9 months ago, and he said this. ஒரு 9 மாசம் இருக்கும் அப்ப எனக்கு கடவுள் இத சொன்னாரு. He said you need to go into people's personal prisons. நான் என்கிட்ட கடவுள் சொன்ன வார்த்தை என்னன்னா ஒருவருடைய ஆள் மனசுல இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் அது என்னங்கிறது நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். And set them free from the problems that they are in. அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு நான் ஒரு சொல்யூஷனா இருக்கணும். Because he said many women, they're not allowed to go to church. இங்க நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு போறது கூட அனுமதிக்க மாட்டாங்க. Or they're so ashamed of what they're going through in their own life, they don't want to go to church. இல்லனா அவங்களுடைய ஃபேமிலில இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால அவங்களால ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூட வர முடிய மாட்டேங்குது. And God said to me, they won't go to church just because you ask them. கடவுள் என்கிட்ட சொன்னாரு நீ சர்ச்சுக்கு போக சொல்றதுனால அவங்கள சர்ச்சுக்கு போக வைக்க முடியாது. You need to get to know them personally. அவங்களுக்கு என்ன பத்தின புரிதல் இருக்கணும். And you need to befriend them. அவங்க வந்து என்னோட ஒரு நட்பு உணர்வுல இருக்கணும். And as you begin to listen to them, நீங்க கடவுளோட நெருங்கி இருந்தாதான் உங்களுக்கு அது ஆலயமா மாறும் அப்படினு they will open up their heart. உங்களோட மனசை நீங்க கடவுள் கிட்ட ஓபன் அப் பண்ணனும். And they will tell you the troubles that they are going through. நீங்க கடவுள் கிட்ட உண்மையா இருக்கும்போது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அவர் கண்டறியறாரு. And the pressures that they get from family. உங்க ஃபேமிலில இருந்து இருக்க பிரஷர்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகலாம். For not doing their wishes. உங்களுடைய மனப்போக்குல செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காதபோது நீங்க கடவுளோட அது முறையிடலாம். Let me tell you a story from the Bible. பைபிள்ல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு. Do you remember when they brought the adulterous woman to Jesus? ஒரு விபச்சாரி பெண்ணை இயேசு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? And they cast him at his feet. அவங்க கால்ல விழுந்துட்டாங்க. இயேசுவோட கால்ல விழுந்துட்டாங்க. And they were all hoping சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்கள தொட கூடாது அப்படினு ட்ரை பண்ணாங்க. That he would condemn her and shame her also. அவங்க சுத்தி இருக்கவங்க என்ன நினைச்சாங்கன்னா இயேசுவும் அந்த பொண்ணை வந்து நிராகரிக்க போறாரு. And instead of addressing that woman's sins in her life, கடவுள் வந்து அவருடைய அந்த பொண்ணோட பலவீனத்தை சொல்றதுக்கு பதிலா he turned to the religious people of his day and said this. அவளை சுத்தி இருக்கிற டீமன்ஸ் திருப்பி you who are without sin, நீங்க யார் இங்க பாவம் பண்ணாம இருக்கீங்க? Are you without sin in your life? நீங்க பாவம் பண்ணாம இருக்கீங்களா? Are you without sin? இந்த ஜனங்கள்ல இருக்க யாராச்சும் பாவம் பண்ணாம இருக்கீங்களான்னு கேட்டாரு. And he said, if you were without sin, இந்த ஜனங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் பாவம் செய்யாம இருந்தீங்கன்னா then you pick up that stone. அந்த கல்லை அவளை கொண்டு எறிஞ்ச கல்லை எடுத்து நீங்களே உங்களை அடிச்சுக்கோங்க. And you stone her. அவளையும் அடிங்க. நீ யார் ஒரு பாவம் பண்ணாம இருக்கீங்களோ அவ மட்டும் தான் அவளை கல்லால அடிக்க முடியும்னு சொன்னாங்க. And we know from that story, அந்த கதையில இருந்து நமக்கு தெரிய வர there was no one able to pick up a stone because they all had sins in their life. இந்த கதையில இருந்து நமக்கு புலப்படுற விஷயம் என்னன்னா நம்ம பாவம் செய்யாத இருக்கிறவங்க தான் கல் எடுக்க முடியும். அப்ப எல்லாமே பாவம் செஞ்சிருக்காங்க தானே. Let me give you a revelation. உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தலை நான் சொல்ல விரும்புறேன்.
Sometimes we stone people around us and we're not even aware of it. நம்மள சுத்தி இருக்கவங்கள நம்ம நிறையவே காயப்படுத்துறோம். We stone them with our words. நம்மளோட வார்த்தைகளால. You're ashamed of this family. நீ வந்து இந்த குடும்பத்துக்கே You don't do my mom and dad's wishes. நீ வந்து என்னோட அப்பா அம்மா ஆசைகளை நிறைவேற்ற மாட்டீங்க. You are a failure. நீ ஒரு ஃபெயிலியர். And every day we repeat to them, you are bad. நீங்க டெய்லி வந்து அந்த பொண்ணை You are ashamed to our family. அந்த பொண்ணை பத்தி ரொம்ப கெடுதலா பேசுறீங்க. You don't do our wishes. எங்க இஷ்டம் போல நீ இருக்க மாட்டீங்கற. And it's like we throw them in the ground. நம்ம அப்படி அடிக்கடி கெட்ட நெகட்டிவா அவங்கள சொல்றது. And every day we stone them with our words. நம்ம கல்லால and stone them with our words. வார்த்தைகளால அவங்களை காயப்படுத்துறோம். Until that woman or that lady, அந்த மனநிலை என்ன ஆகுதுன்னா, she feels so weak. அதனால நம்ம எல்லா so overwhelmed. அதனால நம்ம எல்லா பெண்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகுறோம். She doesn't feel like she can live another day or move forward in her life. இந்த ஒரு விஷயத்தினால நம்மளால அடுத்த நாள் கடக்குறதே கஷ்டமாயிடுது. Yeah, what did Jesus do that day? பட் கடவுள் அன்னைக்கு என்ன செஞ்சாருன்னு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? He was aware of all the wrong in her life. அவங்க கடவுளுக்கு அவ என்னென்ன தப்பு செஞ்சிருக்கான்னு தெரியுது. And instead of condemning her, what did he do? ஆனா அவளை அசிங்கப்படுத்தாம அவர் என்ன செஞ்சாரு? He addressed her and he said, look, அவர் அந்த பொண்ணை வந்து all of those that wanted to stone you எல்லாரும் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க and harm you and hurt you, உன்னை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, look, they are gone. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. And he says to her, அவர்கிட்ட சொல்றாரு, he lifted her up அவளை கையோட எழுப்பி and he said, neither do I condemn thee. நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் அவங்க பண்ற மாதிரி. Let me say something to you. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். We all continue to make mistakes. நம்ம எல்லாரும் தவறுகள் செய்வோம். And we don't like to make mistakes. நமக்கு தவறுகள் செய்ய பிடிக்காது. But we know that Jesus said this. ஆனா கடவுள் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. Jesus said as he was about to go into heaven. அவர் கடவுள் வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு. He said to his disciples. அவரோட டிசைபிள்ஸ் அவரோட 12 சீஷர்கள் இருந்தாங்களா, அவங்க கிட்ட அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, I will never leave you. நான் உன்னை கைவிட மாட்டேன். I'll never forsake you. உன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். Now let me give you a revelation. Let me give you a revelation. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். Even though you continue to make mistakes. உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய தவறுகள் செய்யலாம். And even though you make sins that you don't want to do. நீங்க அறியாத பல தவறுகள் செய்யலாம். He's not going to forsake you. அவர் உங்களை கைவிட மாட்டாரு. Even though you and I continue to make mistakes. நீங்களும் நானும் நிறைய தவறுகள் தொடர்ந்து பண்ணிட்டே கூட இருக்கலாம். He's never going to leave us. ஆனா நம்மள அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். He's never going to forsake us. அவர் நம்மள கஷ்டப்படுத்த மாட்டார். And even if you still make a mistake 1 month from now, the same mistake every day. 1000 தவறு பண்ணாலும் He's not going to leave you. அவர் உங்களை எப்பவுமே He's going to work with you. உங்க கூடவே நடப்பார். And he's going to bring his spirit. அவரோட நிறைவேற்று And he wants to work together with you. அவர் உங்களோட சேர்ந்து to help get you out of the thing உங்களோட கஷ்டங்கள்ல இருந்து விடுவிப்பார். That's pulling you down. உங்களுக்கு என்னென்ன நெருக்கங்கள் கீழே இருக்குதோ அது எல்லாத்தையுமே அவர் சீரமைக்கும். So let me tell you something. I was sitting here thinking, what will I say today? I was thinking, what am I going to say here today? நான் நினைச்சிட்டே இருந்தேன், இங்க வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன பேச போறேன். In John chapter 7, Jesus tells a story. யோவான் 7வது அதிகாரத்துல ஒரு கதை சொல்றாரு. And I want to show you that even Jesus was rejected by his own family at times. இயேசுவே ஒரு காலத்துல அவங்களோட ஃபேமிலியால நிராகரிக்கப்பட்டிருக்காரு. Have you ever felt like you were rejected by your own family? உங்க ஃபேமிலியால நீங்க நிராகரிக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? Because of your faith? உங்களுடைய faith இருக்கிற வரைக்கும்? Or the color of your skin? ஓகே, உங்களோட நிறமோ உங்களோட பலவீனமோ உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. Or because of who you are. It says in John chapter 7. யோவான் 7ஆம் அதிகாரத்துல in verse 2 that the Feast of Tabernacles had come. 2வது வசனம். Can I ask someone to read? No, they don't need to read. I'll just quote it. They can follow me. It says this. வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன் என்னங்கறது அவரே சொல்லிடுறாரு. I'm not a teacher, I'm more of a preacher, okay? A teacher is someone who will go through the scriptures. நான் வந்து இங்க ஆசிரியர் கிடையாது, ஒரு வசனமா படிச்சு சொல்றதுக்கு. இந்த வசனத்துல என்ன வெளிப்படுதோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால நீங்க வசனத்தை படிக்க வேண்டாம் அப்படினு சொல்றாங்க. A preacher will convince you. ஒரு பிரீச்சரால மட்டும் தான் ஒரு விஷயத்தை கிளியரா சொல்ல முடியும். The truth. You understand me? I finished. Okay.
So in this story, it says in John chapter 7 verse 2, there was the Feast of Tabernacles. ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள்னு ஒரு விஷயம் நடக்குதாங்க. And it says in verse 3 மூணாவது வசனத்துல that Jesus' own family, ஏசப்பாவோட சொந்த ஜனங்களே, my version says it calls them brethren, but his own family said to him, அவங்க ஃபேமிலியே அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, go up to the temple டெம்பிளுக்கு போங்க, and tell everyone who you are. நீ யாருங்கிறது எல்லார்கிட்டயும் சொல்லு. And it says Jesus refused to do what his family said. ஆனா ஏசப்பா அதை பண்ணல. I want you to notice in verse 5 it says, and neither did his family believe in him. அவங்க சொந்த ஃபேமிலியே ஏசப்பாவை வந்து நம்பல. So there came a point in Jesus' life that his own family didn't believe in him. ஸோ பல அதிசயங்கள் செய்த கர்த்தருக்கே அந்த நிலைமை வந்திருக்கு. You're going to have moments in your life that people don't believe in who you are. உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை நம்ப மாட்டாங்க. But I want to tell you this. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். Doesn't matter what you do wrong, நீங்க என்ன தவறுகள் செஞ்சாலும், or what you do right, நீங்க என்ன சரியா செஞ்சாலும், Jesus always believes in you. கடவுளுக்கு உங்க மேல அன்பு இருக்கு. அவருக்கு உங்க மேல அளவில்லாத ஒரு நம்பிக்கை இருக்கு. And why does Jesus believe in you? எதுக்காக கடவுள் உங்களை நம்புறாரு? Because he puts something inside of you. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு விதையை விதைச்சிருக்காங்க. And it's called the Spirit of God. அது என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவன். And there was a moment in your life you had an experience with that. உங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. And God said, when I put my Spirit in you, நான் என்னோட ஆவிக்குரிய ஜீவனை உங்ககிட்ட அனுப்பும்போது it was for a reason. அது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும்னு கடவுள் சொல்றாரு. What was the reason that God put his Spirit in you? என்ன ரீசனுக்காக உங்களுக்கு கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு எதுக்கு அந்த ஒரு விதையை உங்களுடைய மனசுல விதைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? Because that means he has a purpose and a plan that he wants to fulfill in your life. ஏன்னா உங்க ஒருத்தருக்கும் கடவுளுடைய பிளான் ஒன்னு இருக்கு. But here's the problem. இல்ல ஆனா என்ன பிரச்சனைனா, sometimes we don't know what that plan and purpose is. நமக்கு அந்த பிளான் தெரியாது. எதனால நமக்கு இதெல்லாம் செய்றாங்கன்னு தெரியாது. And we just get busy living every day with busyness, going here, going there, doing this, doing that, working. ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். நம்ம அந்த வேலைகள் செய்யறதுனால நம்ம கடவுள் எதுக்கு படைச்சிருக்காரு, நம்மளோட வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்னங்கறதை உணர மறந்துட்டோம். And then we begin to think the thing that pleases God is by being a good person. நம்ம அப்புறம் கடைசியா நமக்குள்ளேயே ஒரு கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம், நம்ம யாராச்சும் ஒருத்தர் சந்தோஷமா வச்சுக்கிட்டு தான் நான் கடவுள் படைச்சிருக்காரு போல அப்படின்னு ஒருத்தரையும் ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். Do you know what pleases God? It's not us being a good person or keeping all the commandments. கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதும் 10 கட்டளைகளை நிறைவேற்றுறது மட்டும் விஷயம் கிடையாது. What God is looking for, கடவுள் என்ன பார்க்கறாருன்னா, is our faith. நம்மளோட நம்பிக்கை, அவர் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதுதான் பார்க்கறாரு. I am sure your pastor has taught you this. உங்களோட வாழ்க்கை பயணத்துல அந்த ஒரு விதையை நீங்க விதைச்ச விதையை நீங்க வந்து ஊக்கப்படுத்திருக்கீங்களா? Hebrews chapter 11 verse 6 says this. ஈப்ரூஸ் சாப்டர்ல ஒரு வசனத்துல சொல்றாங்க, without faith you can't please God. கடவுளோட நம்பிக்கை இல்லாம நீங்க கடவுளை வந்து ப்ளீஸ் பண்ண முடியாது. Without faith you can't please God. கடவுளோட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். He's not looking for you to be perfect. உங்களை அவர் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கல. There's only one perfect person. ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்ட்டான மனுஷன். And it's not you. அது கண்டிப்பா நீங்க கிடையாது. It's not the person you're sitting beside. உங்களுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க கிடையாது. It's not your pastor. உங்க பாஸ்டரும் கிடையாது. It's not me. நான் கிடையாது. There's only one perfect person in the flesh. ஒரே ஒரு உடல் அளவுல ஒரே ஒரு மனுஷன் தான் இந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்ட்டானவங்க. There's only one man who can keep all the commandments. ஒரே ஒருத்தரால மட்டும் தான் இந்த 10 கட்டளைகளையும் நிறைவேற்ற முடியும். And his name is Jesus. அவர் யாருன்னா ஜீசஸ் மாத்திரம்தான். What he's looking for in you and I, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் என்ன பார்க்கறாருன்னா, is our faith. நம்பிக்கை. So when you begin to feel his spirit moving on your life, உங்க லைஃப்க்குள்ள ஆவிக்குரிய ஜீவன் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, and you feel his presence, அவரோட பிரசன்ஸ் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. that's him trying to direct you. அதுல தான் உங்களோட வாழ்க்கையை அவர் டைரக்ட் பண்ணுவாங்க. That's seeking him to change you. அதுதான் உங்களோட வாழ்க்கை முறையே மாத்தும். For many of you in this room, இந்த ரூம்ல இருக்க நிறைய பேருக்கு there are days you don't like yourself. சில நாட்கள் உங்களையே நீங்க நிறைய நேரத்துல நீங்க உங்களையே வெறுத்திருப்பீங்க. Some days you'll say to yourself, oh, I shouldn't have done that. நிறைய நாள் நீங்களே உங்களை சொல்லிருப்பீங்க, ச்சே நான் இந்த விஷயம் Other days பண்ணிட்டேன். you go, I'm too fat. ஒரு சில நாள்ல ஐயோ நான் ரொம்ப வேகமா போறணும். Other days I'm not smart enough.
ஒரு சில நாள்ல இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். Let me tell you something. God நான் ஒரு விஷயம் சொல்றேன். works with our faith. நம்மளோட நம்பிக்கையின் மூலமா தான் நம்மள வர்க் பண்ணுவார். And when you first put faith in Jesus, நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு எது பண்ணாலும் he'll seek to take you to the next level. அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும். You are here because you believe in Jesus Christ. நீங்க வந்து கடவுள் இருக்காருங்கிறது நம்பணும். But the second step to growing in faith is this. ஆனா அந்த இரண்டாவது படி என்னன்னா, you learn to put faith in the word of God. பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை நம்பணும். And in the promises of God. கடவுளோட சத்தியத்தை நம்பணும். And as you begin to put faith in that, நீங்க நம்பிக்கை எப்ப கடவுளோட சத்தியத்தை மேல once again God begins to do things. உங்களோட வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் தெரியும். But there's a third level of faith that many times we don't get to. இதுலயே மூணாவது லெவல் இருக்கு இந்த நம்பிக்கையிலே. Do you remember the Lord when Jesus walked on water? ஏசப்பா தண்ணி ஜலத்து மேல நடந்த கதை உங்களுக்கு தெரியுமா? It says Jesus came to them in the fourth watch of the night. Jesus came to them in the fourth watch of the night. நடுராத்திரியில தான் அவர் நடந்தார் கடல்ல. What does that mean? இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? Jesus had just fed the 5,000. ஏசப்பா 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க. In Matthew chapter 14. Matthew chapter 14வது அதிகாரத்துல இருக்கு. And he said into his disciples, get into the boat. படகுல இறங்குங்கன்னு அவங்களோட சீஷங்க கிட்ட and go to the other side. அந்த பக்கத்துக்கு போங்கன்னு அவர் கட்டளையிடுறாரு. And so they got into the boat. கடவுள் சொன்ன வார்த்தையின்படி அவங்களும் படகுல உட்கார்றாங்க. And as he got into the boat, Jesus went to the multitude that he had fed with the loaves and the fishes. அவங்கள அனுப்பி விட்டு கடவுளும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்கள நோக்கி போறாங்க. And it says he sent them away. அவங்களுக்கு போங்க அப்படி சொல்லிட்டாராம். And while the ship had departed into the sea, நடுக்கடல்ல அந்த கப்பல் பயணிக்குது. it says Jesus went up into the mountain to pray. ஏசப்பா அவங்கள படகுல அனுப்பிட்டு மலை உச்சியில பிரேயர் பண்ண போயிட்டாங்க. And it says the ship wasn't a boat, it says the ship began to head toward where Jesus had told them to go. கப்பல் எந்த திசையை நோக்கி போகணும்னு ஏசப்பா சொன்னாரோ அந்த திசையை நோக்கி கப்பல் பயணிக்குது. And while they're in the ship, there's a great big storm that begins to happen. அவங்க கப்பல்ல இருக்கும்போது ஒரு பெரிய சூறாவளி வருது நடுக்கடல்ல. Now, do you remember what I said? Jesus came to them in the storm in the fourth watch. அவங்க நாலாவது நடுராத்திரியில தான் ஏசப்பா வந்தாங்க நான் சொன்னது உங்களுக்கு நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். So how long were they in that ship? அந்த கப்பல்ல எத்தனை மணி நேரம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? How long had that storm been going on for? அந்த புயல் எவ்வளவு நேரம் போச்சுன்னு ஒரு கெஸ் இருக்கு அவங்க எல்லாருக்கும். Jesus is up in the mountain praying. ஏசப்பா மலை உச்சியில இருந்து And now it's the fourth watch of the night. நாலாவது நடுராத்திரி வந்துருச்சு. Which means it's just before sunrise. சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் நடக்குது. So they've been in this ship for 10 to 12 hours. 12 மணி நேரம் அந்த கப்பல்ல அந்த சூறாவளியோட அவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. And the storm is getting bigger and bigger. புயல் பெருசாகுது. And bigger and bigger. மலை அளவுல பெருசாகுது. And yet there's no Jesus. ஆனா அங்க ஏசப்பா இல்ல. Where is this Jesus? எங்க போனாரு அவரு? He sent us away, but he's not even here. அவர் புயலுக்கு அவங்க சீஷர்களை புயலுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் எங்க மலைக்கு போனாரு? And how many times you've said to Jesus, எவ்வளவு நாள் நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லிருக்கீங்க? Where are you? Where are you in my problem? என்னோட பிரச்சனைகள்லாம் நீங்க எங்க போனீங்க? நீங்களும் உங்க வாழ்க்கையில பல தடவை ஏசப்பா இந்த क्वेश्चन கேட்டிருப்பீங்க. My problem is getting worse. Where are you, Jesus? Why aren't you here? என் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. உங்க கண்ணுக்கு அது தெரியலையான்னு கேட்டிருப்பீங்க. And it says in that story, அந்த கதையில இருந்து உங்களுக்கு இதுல இருந்து புரிஞ்சிருக்கும். in the fourth watch of the night, நடுராத்திரியில just before the sunrise, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி the storm is getting bigger. எவ்வளவு புயல் பெருசா ஆனாலும் the spray from the water is coming into the boat. தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிச்சு கப்பல்ல. And it says Jesus descended down from the mountain. மலை உச்சில இருக்க ஜீசஸ் வந்து And in the fourth watch of the night, நடுராத்திரியில there he was walking on the water. மலை உச்சில இருந்து நடந்த ஜீசஸ் தண்ணி மேலே நடக்க ஆரம்பிச்சாங்க. And the disciples looked out and could see way in the distance. அவங்களோட சீஷர்களுக்கு தொலைவில இருந்தே தெரியுது யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. And they said to one another, is this a spirit? பேய் ஏதாச்சும் வருதுன்னு நினைச்சிட்டாங்க. Is this a ghost? கண்டிப்பா பேயா தான் இருக்கும். கடல்ல யார் நடந்து வருவான்னு பயந்துட்டாங்களா? Let me say something to you. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். The next time you find yourself in a storm and a test in your life,
அடுத்த வாட்டி உங்க வாழ்க்கையில புயல் மாதிரி பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் you begin to ask yourself in your mind, நீங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு क्वेश्चन கேட்டுக்கணும். it must be the devil, that's why there's all this problem. நீங்க உங்களுக்குள்ள என்ன கேட்டுப்பீங்கன்னா இந்த பிசாசு தான் நமக்கு நிறைய பிரச்சனை தரான்னு நினைப்பீங்க. It must be a spirit that is doing all of this. கண்டிப்பா ஏதோ ஒரு பிசாசு தான் என் வீட்ல உட்கார்ந்து இவ்ளோ பிரச்சனை பண்ணுதுன்னு நம்ம அதை ப்ளேம் பண்ணுவோம். And Peter starts looking closer. பீட்டர் வந்து இப்போ அந்த சீக்வென்ஸ் No, it's not a spirit. No, it's not a spirit. பீட்டர் பார்த்தாராம் ஃபர்ஸ்ட் அது ஸ்பிரிட் கிடையாது, ஜீசஸ் தான். No, it's not a demon. அது பேயும் கிடையாது. No, it's Jesus. அது இயேசுப்பா தான். It's Jesus. இயேசுப்பா தான் வந்திருக்காரு. Let me give you a revelation. ஒரு விஷயம் இதில இருந்து சொல்ல விரும்புறேன். Sometimes it is hard for us to discern in our trials. நம்மளோட கஷ்ட நேரத்துல நமக்கு மலை நெருடல்கள் இருக்கும்போது நம்ம தப்பான விஷயங்கள் தான் நிறைய நினைப்போம். Is that Jesus making this trial happen so he can show himself? கடவுள் தான் உண்மையாவே இந்த பிரச்சனை எல்லாம் பண்றாருன்னா எங்க அவர் காணோம் அப்படிலாம் கேட்போம். Or is it just the devil trying to create problems in my life? சாத்தான் தான் பிசாசு தான் இதுக்கெல்லாம் காரணம். கடவுள் நல்லவர், இயேசுப்பா எனக்கு கஷ்டமே தர மாட்டாரு, சாத்தான் தான் கொடுக்குது அப்படின்னு நினைப்போம். And so Peter says இப்போ அந்த ரெவலேஷனுக்குள்ள அந்த சீக்குள்ள அவர் போயிடுறாரு. பீட்டர் வந்து இயேசுப்பாவை பார்க்கற அந்த சிச்சுவேஷன். If just say Peter says if பீட்டர் சொல்றாங்க, if that be you, Lord, அது நீங்களா இருந்தீங்கன்னா tell me to come where you are. எங்க எப்படி நீங்க வர முடியுது, உங்களால தண்ணியில எப்படி நடக்க முடியுதுன்னு கேக்குறாங்களாம். We all want safety. நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்கணும்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கும். We all want security. நமக்கு கண்டிப்பா ஒரு செக்யூரிட்டி We all want things to work out in our life. நமக்கு எல்லா விஷயமும் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறோம். None of us wants trouble. யாருக்குமே பிரச்சனை வேண்டாம். But sometimes ஆனா ஒரு விஷயத்துல Jesus will allow trouble. கடவுள் உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாரு. Why? ஏன்? So you learn to get out of your comfort ஏன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து and your security நீங்களே வெளிய உங்களை and பாத்து begin to use your faith உங்களோட நம்பிக்கை, கடவுள் மேல வச்சிருக்க in the நம்பிக்கை, midst of your problem. உங்களோட ப்ராப்ளம்க்கு நடுவுல அந்த கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு விஷயம். And while you're praying for your problem to go away, உங்களோட ஜெபத்தை நீங்க கண்டினியூ பண்ணும்போது say Jesus, take that problem away. நீங்க கடவுள் கிட்ட எவ்வளோ அழுது மன்றாடினாலும், take that storm away, அந்த புயலை எடுத்துருங்கன்னு கெஞ்சினாலும், Jesus is saying no. கடவுள் அதுக்கு அவ்வளவு I'm சீக்கிரம் not going to take the trial away. அவ்வளவு சீக்கிரம் நான் எடுத்துற மாட்டேன் அப்படின்னு. I'm going to ask you to step out of your comfort. நான் உங்க இடத்துல இருந்து I'm going to ask you to step out of your security. உன்னோட செக்யூரிட்டில இருந்து வெளிய வா. And I'm going to get you to walk where you've never walked before. உன்னை ஒரு புது அத்தியாகத்துக்கு நான் தயார்படுத்துறேன்னு சொல்வாரா. And I'm going to get you to use your faith where you've never used your faith உன்னோட before. நம்பிக்கையை யூஸ் பண்ணி உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நான் உன்னை கல்லு முரடான பாதையில கொண்டு போனால நீ கை பிடிச்சு நடக்கணும்னு எதிர்பார்ப்பாரா. Because the storm is never bigger than your faith. உன்னோட பெரிய பிரச்சனைகளை விட உன் நம்பிக்கை பெருசா இருக்கணும். The storm is never bigger than your faith. உன்னோட பிரச்சனையை விட உன்னோட faith தான் பெருசா இருக்கணும்னு சொல்றாங்க. Now listen to me closely. So Peter said, if that be you, Lord, bid me to come. பீட்டர் சொன்னாரா, ஏசப்பா அது நீங்களா இருந்தீங்கன்னா என்ன நடக்க வைங்க. And this is what the Bible says. பைபிள்ல இப்படி தான் போட்டுருக்கு. And Jesus said. ஏசப்பா சொன்னாங்க. And Jesus said. கடவுள் சொன்னாரு. And Jesus said. அவர் சொன்னாரு. What am I saying to you? நான் என்ன சொல்றேன்னா, when you're in a storm in your life, உங்களோட வாழ்க்கையில புயல் மாதிரி பிரச்சனை வந்தாலும் expect Jesus to speak to you. கண்டிப்பா நீங்க கடவுள் உங்ககிட்ட பேசணும்னு எதிர்பாருங்க. Do you understand me? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? Most of us are praying for the storm to go away. நிறைய பேர் புயல் போயிடணும்னு நினைச்சு கடவுள் கிட்ட வேண்டுறீங்க. Or for the trouble to stop. அந்த ஒரு கஷ்டம் என்னை விட்டு நின்னுடணும் கர்த்தரே அப்படின்னு வேண்டுறீங்க. And Peter said, if that be you, Lord, ஆனா பீட்டர் சொன்னது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. speak to me. அது நீங்களா இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. Speak to me to come. So let me repeat myself. நான் இன்னொரு வாட்டி நான் இந்த விஷயத்தை திருப்பி உங்ககிட்ட சொல்றேன். Expect Jesus to speak to you in your storm. உங்களோட கஷ்டமான சூழ்நிலையில கடவுள் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாரு. அதனால அவர் உங்ககிட்ட பேசணும்னு நீங்க அவர்கிட்ட கேளுங்க. Do you understand me? உங்களுக்கு புரியுதா? Can I tell you something? நான் ஒரு விஷயம் சொல்றேன். I can tell you're a very I can tell you're a good people. என்னால சொல்ல முடியுது நீங்க எல்லாம் ஒரு நல்ல அற்புதமான ஜனங்க.
And you keep his commandments and you want to do right. அவரோட விஷயங்களை நீங்க முழுக்க கடைபிடிச்சு பின்பற்றி வரீங்கன்றது என்னால உணர முடியுது. But when you get to heaven, Jesus isn't going to go, "Oh, here, let me give you a mansion because of all the commandments you kept." நீங்க இறந்து போய் சொர்க்கத்துக்கு போகும்போது ஏசப்பா உங்ககிட்ட நீ 10 கட்டளைகளை நிறைவேற்றிட்ட வா உனக்கு பெரிய மாளிகை தரேன்னு கூட்டிட்டு போக மாட்டாங்க. He's going to reward you for the faith that you used in the அவருக்கு அவர் மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சு கஷ்டமான சூழ்நிலையில அவரை நம்பி இருந்திருக்கீங்களோ அதுக்கு தான் அவர் உங்களுக்கு பரிசளிப்பார். He's going to reward you because you used your faith in the storm. கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்க கடவுளை நினைச்சு தொழுற அந்த faith தான் உங்களை காப்பாத்த போகுது. Am I making sense to you? கடவுள் மேல இருக்க நம்பிக்கை தான் உங்களை காப்பாத்த போகுது. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். That's the problem with us as Christians sometimes. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. We think if we do all the right things நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா and behave all the right ways, எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டோம்னா God will somehow reward us. கண்டிப்பா கடவுள் நமக்கு நல்லதே செய்வார் அப்படி நினைக்கிறோம். That's what all the other religions do. அதுதான் மத்த மதங்களையும் நினைக்கிறாங்க. Do nice, do right, do good. நல்லது செய், நல்லதை எதிர்பார்த்துக்கோ அப்படி சொல்றாங்க. The difference between us and all the other religions is this. மத்த மதங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா is we put our faith in Jesus. நம்மளோட நம்பிக்கையை நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கணும். When we have a test, நமக்கு ஒரு சோதனை வருது அப்படினா we put our faith in the promises of God. அந்த நம்பிக்கையை பைபிள்ல இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ் மேல அந்த ப்ராமிசஸை வைக்கணும். And we speak his promises. அவரோட சத்தியத்தை நம்ம பேசணும். Even though everything is opposite. உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில எல்லாம் கெட்டதாவே நடந்தாலும் கெட்ட சூழ்நிலையில கூட நீங்க கடவுளோட சத்தியத்தை பத்தி தான் பேசணும். That's what God rewards. அதுக்கு தான் கடவுள் நல்ல வெகுமதி கொடுப்பாரு. So let me take this a little step further. இன்னொரு விஷயத்தை நான் இது மேற்கொண்டு சொல்ல விரும்புறேன். If you thought I came here today நீங்க நான் இங்க வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைச்சீங்கன்னா to give you another commandment நான் இன்னொரு கட்டளையை கொடுக்க போறேன்னு நினைச்சேன். or rule to keep. ஒரு ரூல் எல்லாம் சொல்லி உங்களை நான் ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டேன். I have not come. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வரல. I have come to encourage your faith. நான் உங்ககிட்ட உங்க கடவுள் மேல இருக்க நம்பிக்கையை பூஸ்ட் பண்ண சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். Do you remember what Jesus said to Peter just before he was hung on the cross? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கடவுள் அந்த சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி பீட்டர் கிட்ட என்ன பேசினாருன்னு? He says Satan has come this day. அவர் சொல்றாரு சாத்தான் இந்த நாள்ல வந்திருக்கான். To shake you, Peter. To shake you. உன்னை அசைக்கிறதுக்காக வந்திருக்கான். Why was the devil trying to shake Peter that day? எதுக்கு சாத்தான் பீட்டர் அன்னைக்கு ஷேக் பண்ண? To shake his faith out of Jesus. கடவுள் மேல இருக்க நம்பிக்கையை போக்க வைக்கணும்னா சாத்தான் பீட்டரை டெஸ்ட் பண்ணான். I'm here to encourage you. நான் உங்களுக்கு இன்னைக்கு என்கரேஜ் பண்ண விரும்புறேன். That we need to grow our faith. நம்மளுடைய கடவுள் மேல இருக்க நம்பிக்கையை பெருசாக வைக்கணும். And as you grow your faith, you know what will happen? உங்களோட நம்பிக்கை பெருசாகும்போது என்ன ஆகும்? Jesus will appear. கடவுள் உங்க முன்னாடி வருவார். In your problem. உங்களோட பிரச்சனைகள்ல. You may not see him with your eyes. உங்களோட கண்ணுக்கு அவர் தெரியாம இருக்கலாம். But you will spiritually discern him. ஆனா அவர்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு உங்க மனசுக்கு தெரியும். You will know that he is with you in that moment. யார் மூலமாவது அந்த விஷயம் நடக்கும். உங்க கடவுளோட பிரசன்னத்தை உணர்வீங்க. அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணனும் அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். Why do you think you feel his presence at moments? எதுக்கு அவரோட பிரசன்னத்தை நீங்க ஃபீல் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? Yes, it comforts you. ஆமா அது உங்களுக்கு நல்லா இருக்கும். But it wants to do more than comfort you. பட் கம்ஃபர்ட் பண்றதை தாண்டி அது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்குது. Get out of the boat. அந்த கப்பல்ல Get out of the boat. அந்த கப்பல்ல இருந்து and use your faith. உன்னோட நம்பிக்கையை யூஸ் பண்ணு. Your faith உன்னோட நம்பிக்கை will put you over top of the storm. எந்த புயலுக்கு மேலயும் அது உங்களை வைக்கும். Or pull you through the storm. புயல்ல இருந்து உங்களை மீட்கும். Or push you to the other side of the storm. அந்த கரைக்கு உங்களை தள்ளும். So you know what happened in that rest of that story? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த கதையில தெரியுமா? We know that Peter got out and he walked on water. உங்க எல்லாருக்குமே தெரியும் பீட்டர் அந்த கடல்ல நடந்தாருன்னு. What is Jesus saying to us in that story? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஏசப்பா அவர்கிட்ட? Whatever you're going through today. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இப்ப நடக்குதோ. Whatever seems impossible to you. இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்களுக்கு சில விஷயங்கள் தோணும். He's going to walk with you through it. உங்க கூடவே கடவுள் நடந்து அதை வழிநடத்தி Until you and Jesus உங்க ஏசப்பா are walking through your problem together. உங்களோட பிரச்சனைகள்ல உங்களை கையை பிடிச்சு கூட்டி நடந்து Do you understand me? உங்களுக்கு புரியுதா? Till you know. உங்களுக்கு அது தெரியும். Not me know. வேற யாருக்கும் தெரியாது. Not the pastor knows. Not the pastor knows. பாஸ்டருக்கும் தெரியாது. But you and Jesus know. உங்களுக்கும் கடவுளுக்குள்ள இருக்க that you're going to get through this problem.
இந்த விஷயத்தை நம்ம கடக்க Because போறோம். you're both walking through the storm together. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நடப்பீங்க. And we all know that it says Peter doubted. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பீட்டர் வந்து கடவுளை வந்து சந்தேகப்பட்டான். It doesn't say that he doubted in Jesus. அது அவர் கடவுள் மேல சந்தேகப்பட்டதா கிடையாது. It says the storm caused him to doubt. அந்த புயல் தான் அவர் அப்படி சந்தேகப்பட வச்சிருக்கு. Let me give you a revelation. உங்களுக்கு இதுல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். All tests that come your way உங்க வாழ்க்கையில வர ஒரு சோதனைகள்லயும் is to get you to doubt. கடவுள் வந்து நீங்க சந்தேகப்படணும்னு தான் கொடுக்கிறாரு. That Jesus cares. அவரோட அன்பு உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி அவர் நிறைய சந்தேகங்களை வைப்பாரு. நீங்க தான் அவர் மேல நம்பிக்கையோட காத்திருக்கணும். But Jesus will help you. கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. So we know that Peter and Jesus both got back into the boat. பீட்டரும் ஏசப்பாவும் ரெண்டு பேரும் அந்த போட் கிட்ட போனாங்க. And do you know what happened next? அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? Follow me. நான் சொல்றது கவனமா கேளுங்க. Remember when Jesus told them to get into the boat? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏசப்பா அந்த போட்ல எல்லாரும் ஏறுங்கன்னு சொன்னது? He told them go to the other side. அந்த பக்கம் போங்கன்னு கடவுள் சொன்னார். And we know that in the middle of it there was a storm for many hours. எல்லாருக்கும் தெரியும் பல மணி நேரமா அங்க புயல் இருந்துச்சுன்னு. As soon as Jesus and Peter got back into the boat, ஏசப்பாவும் பீட்டரும் வந்ததுக்கு அப்புறம் it says the boat arrived at the other side. அந்த போட் அந்த பக்கமே போயிடுச்சாம். What am I saying to you? நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன்னா You may have a storm today financially. உங்களுக்கு பண விதமா நிறைய புயல் மாதிரி பிரச்சனை இருக்கு. You may be having a storm with your husband. உங்க ஹஸ்பண்ட் கூட உங்க கணவர் கூட புயல் மாதிரி பிரச்சனை இருக்கலாம். Or a personal crisis in your life. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க you're going to get to the other side. நீங்க அந்த கரைக்கு போயிடுவீங்க. Because you're going to use your faith. ஏன்னா நீங்க உங்க கடவுள் மேல நம்பிக்கை Jesus is going to get you to the other side. கடவுள் கண்டிப்பா உங்களை அடுத்த பக்கம் கூட்டி போவார். And everything you thought God is, கடவுள் என்ன நீங்க and நினைச்சீங்க will do for you, எல்லாமே உங்களுக்கு செய்வார். He will. அவர் promise பண்ணது உங்களுக்கு செய்வார். Now let me tell you and end with this. நான் இதோட என்னோட இதுவை முடிச்சுக்கிறேன். It says as soon as they came to the other side. அவங்க அவ்வளவு சீக்கிரம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் Here's the odd thing. இதுதான் நடந்துச்சு. So why did Jesus tell them we need to get to the other side? ஏன் இயேசுப்பா அவங்கள அந்த பக்கம் போக சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? Because he had just fed 5,000 people. ஏன்னா இவர் இப்பதான் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. எதுக்கு இன்னொரு பக்கம் போக சொல்றாரு அவரன்னு நினைக்கிறீங்க? I know this story, but I'm going to read you the last couple of verses and end. எனக்கு கதை என்னன்னு தெரியும். இருந்தாலும் நான் கடைசியா இருக்கிற வசனத்தை படிச்சிடுறேன். It says here in verse 34 of chapter 14 of Matthew. மாத்தியூல ஒரு அதிகாரத்துல And it says this, when Jesus came to the other side, ஏசப்பா அந்த கரைக்கு போனதுக்கு அப்புறம் into the land of Gennesaret. நசரேத் அப்படிங்கற ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. It says when the people had knowledge that Jesus was there. அங்க இருக்க ஜனங்களுக்கு தெரியுது ஏசப்பா வராருன்னு. All the people came. எல்லா ஜனங்களும் அவரை நோக்கி போனாங்க. And as many as touched the hem of his garment. நிறைய பேர் அவரோட துணியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. As many said, may we touch you, Jesus? நான் உங்களை தொடலாமா அப்படின்னு ஜீசஸ் கேக்குறாரு. They were made whole. ஜீசஸ் நிறைய பேர் கேட்டாங்க. So Jesus had a reason for the storm. கடவுளுக்கு அந்த ஸ்டார்ம் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. The storm directed them to where they were to go. அந்த புயல் தான் அவங்க அந்த கரைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. And as much as you don't like the storm you're in right now, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு புயல்னா பிடிக்காமலே கூட இருக்கலாம். that storm is going to lead you right to the promises of God. ஆனா அந்த புயல் தான் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செலுத்த போகுது. So quit despising your storms. அதனால உங்களுடைய புயல் மாதிரி பிரச்சனையை பார்த்து யோசிக்காம Jesus is with you in your storm. கடவுள் உங்க கூட அந்த புயல் நேரத்திலயும் கூட இருக்காரு நம்புங்க. He's not going to forsake you in how big that storm is. உங்களை கண்டிப்பா அவர் விட மாட்டாரு. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவர் கூடவே இருக்க போறாரு. Don't forsake your faith. உங்களோட நம்பிக்கையை நீங்க இழந்துடாதீங்க. Faith is what pleases God. கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை தான் அவருக்கு பிடிக்கும். Not whether I'm a good person. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லனா அவருக்கு அது பிடிக்காது. I can tell you there's a bunch of good people in this room. இந்த ரூம்ல நிறைய பேர் நல்லவங்களாவே இருக்கீங்க. You do what's right and good. உங்க வாழ்க்கையில இதுதான் சரி இதுதான் தப்பு நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. But it's your faith that Jesus is after. ஆனா உங்க நம்பிக்கை இருக்கா அதுதான் பெரிய கேள்விக்குறி. அது இருக்கா உங்ககிட்ட? So let me end with this one last comment. இந்த ஒரே ஒரு விஷயத்தோட நான் முடிக்கிறேன். When you get to heaven, நீங்க சொர்க்கத்துக்கு போகும்போது Jesus isn't going to go,
look at, oh, you kept that commandment and that, but you broke that one, and you kept this one, and you broke that one. நீங்க சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த 10 கட்டளைகளை இந்த கட்டளை பண்ணிட்ட அந்த கட்டளை நீ பண்ணல, இது சரியா பண்ணிருக்க அது சரியா பண்ணலன்னு உங்களுக்கு மார்க்லாம் போட மாட்டாரு அவரு. He's not going to say that at all. அதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டாரு. அவருக்கு உங்க கட்டளையை பத்தின கவலை எல்லாம் கிடையாது. And you know what he's going to do? அவர் என்ன செய்ய போறாரு தெரியுமா? He's going to go, oh, I saw you use your faith here. Okay, நான் உனக்கு நிறைய and you used your faith in that storm. கஷ்டமான சூழ்நிலையில நீ என்னோட and you used your faith in this storm. என் மேல விடாப்பற்றோட இருந்தியா? Now look what I have for you. இப்போ நான் உனக்கு என்ன வச்சிருக்கேன்? Your faith built a mansion. உன்னோட நம்பிக்கை பெரிய mansion. A mansion in heaven. ஒரு பெரிய மாளிகையை சொர்க்கத்துல நீங்க உண்டாக்கணும்னா நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் அவர் மேல ஒரு விடாபிடையான ஒரு நம்பிக்கை இருக்கணும். எப்படி சொல்லுவாங்க, ஒட்டாரம்னு சொல்லுவாங்க, உடும்பு புடி நம்பிக்கை நீங்க கடவுள் மேல வைக்கணும். என்ன சோதனை வந்தாலுமே நீங்க பார்க்க போறீங்க, என்ன இது வழி நடத்துங்கன்னு பாசிட்டிவா ஒரு ஆட்டிடியூடோட நீங்க அதை பார்க்கணும்னு சொல்றாரு. Your faith is building a mansion right now. உங்களோட ஃபெய்த் அங்க ஒரு பெரிய மேன்ஷன், ஒரு பெரிய பேலஸை வந்து கட்டுதா? And in your mansion, எவ்வளோ நம்பிக்கை நீங்க இது வரைக்கும் வச்சிருக்கீங்க அவர் மேல? There's probably a lot of gold because you used your faith. உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ நடந்திருக்கும், இது வரைக்கும் நீங்க வைக்காம இருந்திருக்கலாம். Maybe the door handles will be made out of precious stone because you used your faith. உங்களுடைய நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு ஆகும்னா நீங்க அந்த மாளிகையில இருக்க ஹேண்டில் கூட, அந்த கதவுல இருக்க ஹேண்டில் கூட அவ்வளோ ஒரு விலை மதிக்க முடியாத ரத்தன கல்லா கூட மாறலாம். அது நீங்க வச்சிருக்க நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கைக்கு தான் தெரியும் அது. So let me encourage you. So நான் இன்னைக்கு உங்களை வந்து your faith is not in vain. என்ன சொல்ல வரேன்னா உங்களோட faith தான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆணிதனமே. Because I have days just like you. உங்களை மாதிரி எனக்கும் நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்திருக்கு. Where you feel like everything isn't worth it anymore. எதுவுமே லாய்க்கு இல்லை இந்த உலகத்துல, எல்லாமே வேஸ்ட் அப்படி நமக்கு நிறைய வாட்டி தோணி இருக்கு. No one appreciates anything that I do. நான் என்ன செஞ்சாலும் யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணும். And when you're going through tests, there's no one there clapping you on. You're doing such a good job. ஒரு விஷயம் நீங்க நல்லா பண்ணீங்கனாலும் பா சூப்பரா பண்ணிருக்கமா நீ அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்றவங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க. Jesus wants your faith. ஏசப்பாக்கு உங்க நம்பிக்கை தான் தேவைப்படுது. And your faith is building yourself a mansion. உங்களோட நம்பிக்கை சொர்க்கத்துல ஒரு பெரிய மாளிகையை கட்டுதுங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. And when you die and go to the next life, நீங்க இறந்து போய் மறு வாழ்க்கைக்கு போகும்போது உங்க மேன்ஷன் அங்க இருக்கணும். You will see what your faith built you. சோ உங்க நம்பிக்கையை தளர விடாம கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையில ஆணித்தனமா இருங்க. Because when I drive around in Chennai, நான் இன்னொரு வாட்டி சென்னை வரும்போது I see some places they're falling apart. நிறைய விஷயம் இங்க தலைகுலைஞ்சு போறதை நான் பார்க்கறேன். In some places I see brand new and big. ஒரு சில இடங்கள்லாம் வந்து சென்னையில பெருசா மாளிகையா தான் தெரியுது. Your mansion in heaven உங்களுடைய வீடு சொர்க்கத்துல will look bigger and grander. நீங்க இங்க பார்க்குற மாளிகையை விட பெருசா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? Any temple, இங்க இருக்க பெரிய சர்ச்சஸ், கோயில் எல்லாத்தையும் விட உங்களுடைய மாளிகை தனிப்பட்ட விதமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? that men could build with their hands. மனுஷனால கட்டப்படுற கையால கட்டப்படுற விஷயத்தை விட உங்க நம்பிக்கை சொர்க்கத்துல அதை விட பெருசா கட்டப்படும். So don't weary in well doing. அதனால எவ்வளவு கஷ்டமான நெருடலான சூழ்நிலை வந்தாலும் மனசை Because your தளர faith விடாதீங்க. is going to reward you not in the next life but in this life also. கடவுளோட நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மறுவாழ்வுல மாளிகை இருக்கோ இல்லையோ அதை நீங்க பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணும்போது நீங்க இருக்க வாழ்க்கையுமே சந்தோஷமா ஹேண்டில் பண்ணலாம். Faith will get your needs met. உங்களோட நம்பிக்கை வந்து உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றும். So let me quote a verse to you. சோ உங்களுக்கு ஒரு பைபிள் verse சொல்ல நினைக்கிறேன். What does Philippians 4:13 say? பிலிப்பியன்ஸ் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல My God. கடவுளே, In India there are many gods. கடவுளே இந்தியால நிறைய கடவுள்கள் இருக்காங்க. But my God. ஆனா என் கடவுள், My God. என் கடவுள் shall supply all my needs. என்னோட கடவுள் எனக்கான எல்லா My God தேவைகளையும் shall supply all my needs. என்னோட தேவன் எனக்கான தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். I'm going to end with one last story. It's either Philippians 4:13 or 4:17, one of those two, that verse. பிலிப்பியன்ஸ் 4:13 4:17 தான் ஏதாச்சும் ஒரு வசனமா இருக்கும் இது. Now let me share a story with you and I will end. உங்களுக்கு ஒரு கதையை நான் சொல்ல விரும்புறேன்.
In Africa where I go, நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கும்போது people are always going hungry. எப்பவுமே யாராச்சும் பசி பட்டினிலே தான் இருப்பாங்க. I've never been to Africa where people weren't going hungry. நான் எப்ப போனாலுமே ஒரு பசியில தான் இருப்பாங்க. And every day is a struggle just to make sure that they're fed. ஒரு நாளுமே அவங்களுக்கு உணவு கொடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். Here when I come to India, all I ever hear is this. நான் இந்தியாக்கு வரும்போது நான் இது மட்டும் தான் கேக்குறேன். Have you eaten today? நீங்க இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? எப்பவுமே சாப்பாடு பத்தி தான் and people keep shoving food at you. Have you eaten today? You must take food. You must take ஆப்பிரிக்கால food. எனக்கு சாப்பாடு கொடுக்கவே கஷ்டமா இருக்கும். இந்தியா வந்தா எப்பவுமே எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கீங்க. There's no shortage of food in India. இங்க வந்து சாப்பாடுக்கு குறையே கிடையாது. But when I go to Africa, ஆனா நான் ஆப்பிரிக்கா போறேன்னா many people they're very thin. அங்க யாரையுமே பார்க்கவே முடியாது, எலும்பு தோலுமா இருப்பாங்க. When I was there 10 months ago, நான் ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி அங்க இருக்கும்போது sometimes people may go without food for 2-3 days. 2-3 நாள் கூட சாப்பாடே இல்லாம நிறைய பேர் இருந்திருக்காங்க. And you hurt in your heart to know this. நமக்கு அது கஷ்டமா இருக்கும். 2-3 நாள் யாரோ சாப்பிடாம இருக்காங்கன்னு கேக்கும்போது. And I said, God, what can I do? நான் அப்ப இயேசுப்பா கிட்ட கேட்டேன். I only have so much money that I can help these people. என்கிட்ட காசு ரொம்ப கம்மியா இருக்கே, நான் இவங்க எல்லாருக்கும் எப்படி உணவு கொடுக்க போறேன்? I can only work so many hours in a day to help people. ஒரு நாளைக்கு என்னால ஒரு சில மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். காசு நான் எங்க இருந்து கொடுப்பேன்? God, I'm not the bank. நான் வந்து பேங்க் கிடையாது. God, I have my own bills to pay. எனக்கும் பில்ஸ் இருக்கு பே பண்றதுக்கு. This is what the Lord said to me. கடவுள் என்கிட்ட இதுதான் சொன்னார். Do you remember when Jesus multiplied the loaves and the fishes? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்பத்தையும் மீனையும் எப்படி இயேசுப்பா நிறைய ஆக்குனாங்கன்னு. This is what he said to me one day. அதுதான் அவர் என்கிட்டயும் சொன்னார். Because I was thinking about how I'm going to feed the orphans, the pastors, the churches. There's churches that I even feed over there. நான் அங்க வந்து காசு இல்லாம நிறைய பட்டினியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கும்போது இதுதான் கடவுள் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. Just now, listen to what I'm telling you. நான் சொல்றது கவனமா கேளுங்க. I'm almost 70 years old. எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. And I'm still doing labor work. நான் இன்னும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்றேன். I paint. நான் வந்து பெயிண்ட் I fix walls. Walls fix everything. I do electrical work. I do electrical and plumbing work. Plumbing work பண்றேன், நான் electrical work பண்றேன். I do things most of you have never even done in your life. நீங்க இந்த ரூம்ல இருக்க பாதி பேர் செய்யாத வேலையெல்லாம் நான் 70 வயசுல செஞ்சிருக்கேன். I shovel snow. I do all sorts of things. நான் எல்லா வேலைகளையும் பண்ணிருக்கேன். And I'm saying, God, I can't meet all of these people's needs. I only can do so much. I'm getting old now. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே இதுல வர காசுல என்னால கொஞ்சம் பேருக்கு தான் உணவளிக்க முடியுமே நான் கடவுள் கிட்ட பேசிருக்கேன். And only Jesus could say what he said to me. கடவுள் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? So what am I saying? நான் என்ன சொல்ல வரேன்னா Jesus multiplied the loaves and the fishes. இயேசுப்பா உணவு வந்து பெருக்குவார். அந்த ஆப்பத்தையும் மீனையும் பெருக்குன மாதிரி என்னோட தேவைகள் என்னோட காசு நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற சாப்பாட்டையும் அவர் பெருக்க பண்ணார். And he said to me this. என்கிட்ட இது சொன்னார். Rand, either I will multiply the money, நான் உன்னோட காசை அதிகப்படுத்துவேன், or I'll multiply the food. இல்லனா நான் அந்த உணவு பெருக பண்ணுவேன். But I won't do nothing. ஆனா நான் வேற எதுமே பண்ண மாட்டேன். And when God said that to me, yes, I'm going to multiply the money, or I'm going to multiply the food, or I'm not going to do nothing. நீ எதுமே பண்ண தேவையில்ல, நான் ஒண்ணும் உன்னோட பணத்தை அதிகப்படுத்துவேன் இல்லனா அங்க இருக்க உணவை அதிகப்படுத்துவேன் கடவுள் சொன்ன உடனே எனக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? And do you know what happens? அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? There are some people at home. என் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சில பேர் they come up to me sometimes. ஒரு சில நாள் அவங்களே என் வீடு தேடி வந்துருவாங்க. I had 2 people this year. இந்த வருஷத்துல 2 பேர் வந்தாங்க. They gave me enough money. அவங்க தான் எனக்கு காசு கொடுத்தாங்க. To feed these people for the next 8 months. அந்த ஆப்பிரிக்கால இருக்க ஜனங்களுக்கு 8 மாசத்துக்கான உணவு செலவு அவங்களே பாத்துக்கிட்டாங்க. Because it didn't matter how long I worked or how much I worked. ஏன்னா நான் எவ்வளவு மணி நேரம் வேலை செஞ்சாலும் எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் there wasn't enough money to feed these people. காசு பத்தவே இல்ல. But God multiplied the money. ஆனா கடவுள் சொன்ன வார்த்தையின்படி அந்த காசை மல்டிப்ளை பண்ணாரு. Who put the money into my pocket? வேற யாரோ வந்து அந்த காசை என் பாக்கெட்ல வச்சாங்க. Who I sent by transfer. நான் அந்த காசை அவங்களுக்கு அனுப்பிட்டேன். And all these little orphans. அந்த சின்ன சின்ன அநாதை பசங்க. And some of these are teenagers. சில பேருக்கெல்லாம் வாலிப பருவம் தான். And some of these are adults. ஒரு சில பேர்லாம் வயசானவங்களும் இருக்காங்க. They get fed.
அவங்க ஒல்லியா இருந்து இப்போ கொஞ்சம் ஃபிட் ஆயிருக்காங்க. Because God has kept his promise. ஏன்னா கடவுள் வந்து அவங்க மூலமா அவங்களுக்கு நான் பண்ண போறேன்னு சொன்ன விஷயத்தை அவர் செஞ்சு வச்சிட்டாரு. Rand, I'll either multiply the money or I'll multiply the food. கடவுள் எனக்கு சத்தியம் செஞ்ச மாதிரி நான் ஒண்ணு உனக்கு காசு அதிகம் பண்ணுவேன் இல்லனா நான் அந்த பணத்தை அதிகம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி அவர் செஞ்சாரு. I'd like to tell you that I've seen food multiply, but that's a story for another day. நான் அந்த உணவு எப்படி அதிகமாச்சுன்ற கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அது இன்னொரு நாள் பேசலாம். I'm happy to be here today. இன்னைக்கு நான் இங்க உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm going to be coming back to India many times. இனிமே நான் அடிக்கடி இந்தியா வருவேன். Maybe we will meet again. Maybe இன்னொரு வாட்டி நான் உங்களை சந்திக்கிற நேரம் கூட வரலாம். But I hope I've stirred your faith today. ஆனா நான் இன்னைக்கு விதைச்ச அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். It's the real thing I really want to do. நான் நிஜமா உங்களுக்கு என்ன வேண்டிக்கிறேன்னா is to get you to get more of his spirit. கண்டிப்பா கடவுளோட நீங்க அன்யோன்யமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். Because the more spirit you have, எந்த அளவுக்கு இந்த ஆவிக்குரிய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்காங்களோ, you won't fear what the world can do to us. நீங்க உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் நீங்க அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. God bless all of you. உங்க எல்லாரையும் வந்து கடவுள் ஆசீர்வதிப்பார். Pastor, I turn it over to you. Thank you very much. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும் என்று இதை சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கையை அருமையான அல்லேலூயா பாஸ்டர் அவர்கள் ஆபிரகாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த நாட்களில் சொன்னது போல இந்த நாட்கள் நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு நம்பிக்கையை பற்றி நான் உங்களுக்கு ஒரு அல்லேலூயா வார்த்தைகளை சொன்னேன். நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் அவநம்பிக்கை மனுஷனுக்கு இருக்கக்கூடாது, அப்புறம் திட நம்பிக்கை இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன நம்பிக்கையை சொன்னேன், ஒரு இதை மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் ஒன் செகண்ட் இப்போ நம்பிக்கை பற்றி நம்ம சொன்னோம். அதே போல் இவர் உங்களுக்கு நம்பிக்கை ஊற்றியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய தாசனை கொண்டு வெளி தேசத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு முதலாக இதுதான் முதல் அல்லேலூயா ஊழியம் ஆரம்பித்து இதான் முதல்ல ஒரு கனடா தேசத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிப்போம் கண்களை மூடி. இப்பொழுது ஆண்டவருடைய பெரிதான பலத்தினால் கர்த்தர் அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் இப்பொழுது